Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையானது அடுத்த 3 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். விவரம். வணக்கம். மேற்கு திசை காற்று வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிதமான மழை பெய்யும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தமிழகத்துல இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு என 3 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை என்பது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இயல்பை விட அதிகமாக பதிவாக கூடும் எனவும் அசௌகரியம் ஏற்படலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தும் மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாக கூடும் என்கின்ற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினமே தமிழகத்தில் 13 இடங்களிலும் புதுச்சேரியில் ஒரு இடங்களிலும் என வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.16 டிகிரி பரநீர் வெப்பம் என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் இதனால் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில சென்னையில நேற்று இரவு நகரின் பல்வேறு பகுதிகளிலுமே மழை என்பது பெய்திருந்தது. இந்த நிலையில சென்னையிலுமே மதிய நேரத்துல 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு வெயில் பதிவாகக்கூடும் எனவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.